போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது. அதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க சார்ஜ் வைக்கிறது அதுதான். அதில் நடந்த குளறுபடி அதுதான் பிரச்சனைக்குரியது. எஸ்சி பீப்புளுக்கு எத்தனை பெர்சன்டேஜ், எம்பிசிக்கு எத்தனை பெர்சன்டேஜ், பிசிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கு. அதில் இது ஒரு குளறுபடிகள் இருந்ததை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே ஈஸியாக யாரும் உள்ளே போந்துட முடியாது, யாரும் வந்துட முடியாது, போக முடியாது, கேட்டை தாண்டியே உள்ளே போக முடியாது. அன்னைக்கு காலையில் இவங்க டியூட்டிக்கு வராங்க. வர்றப்போ இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு உயரதிகாரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த யூஎஸ்ஆர்பிலே ஒரு டிஜிபி இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுக்கல, டிஜிபி லேண்ட் ஆர்டருக்கு கொடுக்குறாங்க. டிஜிபி ஒரு பதில் சொல்லியிருக்கார். இதுக்கு அந்த பதிலில் அது சொல்லப்பட்டிருக்கு. என்ன விஷயம்னா, அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, சம்பவம் நடந்த மறுநாளே டிஜிபியில் போய் பார்த்தோம், அதுக்கடுத்து இத்தனை நாளாக விசாரிக்காம இவங்க யாராவது ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்கிறாங்களா? டிஜிபிக்கு அனுப்புனது லீக் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 100 கேஸ் ரிப்போர்ட் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 70லேருந்து 80 கேஸ் சைபர் கிரைம். அதை கண்டுபிடிக்கக்கூடிய கட்டமைப்பு நம்மகிட்ட இல்லை. ஏற்கனவே டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவங்களுடைய மரணம், பெண் எஸ்பி பாலியல் ரீதியாக சிறப்பு டிஜிபியால் துன்புறுத்தப்பட்டாங்க. அந்த நீட்சியாக இதை பார்க்க வேண்டியதாக இருக்கா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முன்னாள் ஏசிபி திரு ராஜாராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு ஏடிஜிபி, பெண் ஏடிஜிபி, அவங்க தொடர்பான சர்ச்சை தான் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. அவங்க தன்னை கொல்ல சதி நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் டிஜிபியும் அப்புறம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் அந்த ஒரு அமைப்பும் அதெல்லாம் இல்லை, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? யார் சொல்கிறது பொய்? அதாவது திருமதி கல்பனா நாயக் அவங்க ஒரு டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்க தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர். அவங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் தொடர்ந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கடந்த ஆண்டு யூஎஸ்ஆர்பி, யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஒர்க் பண்ணப்போ அவங்களுக்கு மேலே அந்த யூஎஸ்ஆர்பி அதில் ஒரு சேர் பர்சன் இருப்பாங்க. அவங்க டிஜிபி ரேங்கு, இவங்க அடிஷ்னல் டிஜிபி ரேங்கு. இவங்க மெம்பர் அண்ட் செக்ரட்டரி, மெம்பர் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கீழே எஸ்பி லெவலில் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் இருக்காங்க. இவங்களோட பணி என்ன அப்படின்னா, அதாவது காவல்துறை, அதே மாதிரி சிறைத்துறை, தீயணைப்புத்துறை, அதே மாதிரி காட்டு இலாக்கா, இந்த இதில் சம்மந்தப்பட்ட அந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது. அதுலேயும் 2 கேட்டகரி தான் எடுக்க முடியும். அதாவது கான்ஸ்டபிள், போலீஸ் எடுத்துட்டால் கான்ஸ்டபிள், டைரக்ட் எஸ்ஐ. அதே மாதிரி அந்த 3 இதுலேயும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மற்றதுலேயும் அந்த கேட்டகரியில் உள்ளவங்க செலெக்ஷன் பண்ணணும். இது ஒன்றுக்கும் விதிமுறைகள் இருக்குது. இது மாதிரி கான்ஸ்டபிள் செலெக்ஷனாக ஒரு மாதிரி, டைரக்ட் எஸ்ஐ செலெக்ஷனாக வேறு மாதிரி, அந்த மாதிரி இருக்குது. இதில் இவங்க 750 எஸ்ஐ போஸ்ட்டு வேக்கண்ட், புது போஸ்ட்டுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நாங்கள் 750 டைரக்ட் எஸ்ஐஸ் போஸ்ட்டுக்கு செலெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ இந்த டைரக்ட் எஸ்ஐ அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்க சார்ஜ் வைக்கிறது அதுதான். அதில் நடந்த குளறுபடி அதுதான் பிரச்சனைக்குரியது. அந்த இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதையும் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறதை வச்சு இவங்க 3லையும் எடுத்த மார்க்கை இது பண்ணி 750 பேர் டாப்பில் இருந்து இத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த செலக்ட் பண்ணவங்க மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. மெடிக்கல் டெஸ்ட்லேயும் அவங்க பாஸ் பண்ணாச்சுன்னா அப்புறம் அவங்கள ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. இவங்களோட வேலை அந்த செலக்ட் பண்ணி கொடுக்குறதோட இவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ட்ரைனிங் கொடுக்குறது வேறு டிபார்ட்மெண்ட். இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் அதாவது ஒதுக்கீடுன்னு இருக்குது, இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடில் எஸ்சி பீப்புளுக்கு எத்தனை பெர்சன்டேஜ், எம்பிசிக்கு எத்தனை பெர்சன்டேஜ், பிசிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குது. அதில் இது ஒரு குளறுபடிகள் இருந்ததை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ரூட்டியாக தான் கண்டுபிடிச்சி அதை தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த இது நிறுத்தப்படுது. கொஞ்ச நாள் நிறுத்தப்பட்டு இது ப்ராசஸ் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அவங்க யோசனை பண்ணி சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் இந்த தேர்வர்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அதில் 5 பேர் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு இது மாதிரி சரியான முறையில் நடக்கலை, அப்படி பண்ணல, இப்படி பண்ண போடணும்னா ஹைகோர்ட்டில் தலையிட்டாங்க.
ஏன்னா அவங்க மேலே கேஸ் அவங்ககிட்ட வந்த உடனே அவங்க எடுத்து இவங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க யூஎஸ்ஆர்பியை, என்ன இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ கேட்டு அவங்க ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவோட மேற்பார்வையில் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அது லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கிற அதே மாதிரி ரெடி பண்ணி அவங்ககிட்ட காட்டுறாங்க. அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் இவங்க அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி கொடுத்த சமயத்தில் 29/7/2024 அன்றைக்கி இவங்க காலையில் ஆஃபீஸ்க்கு வராங்க. இவங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா எக்மோரில் பழைய கமிஷன் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே தான் அந்த கேம்பஸ்க்குள்ளே தான் இருக்குது. அங்கே வந்து சிபிசிஐடி ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது, இவங்க யூஎஸ்ஆர்பி ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது, ஜாயின்ட் கமிஷனர் நார்த்து சென்னை சிட்டி போலீஸில் உள்ள ஜாயின்ட் கமிஷனர் நார்த் இல்லை ஈஸ்ட் அவங்களோட ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. இது போக போலீஸ் மியூசியம் அதுவும் அந்த கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது. அந்த போலீஸ் மியூசியம் இருக்கிறது, போலீஸ் அதிகாரிங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துல போலீஸ் கார்டு இருக்கும் 24 மணி நேரம். அங்கே வந்து ஈஸியாக யாரும் உள்ளே போந்துட முடியாது, யாரும் வந்துட முடியாது, போக முடியாது, கேட்டை தாண்டியே உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி எங்கள் சூழ்நிலை. அன்னைக்கு காலையில் இவங்க வந்து டியூட்டிக்கு வராங்க. வர்றப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு உயர் அதிகாரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஆஃபீஸில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இவங்க அங்கே ரீச் ஆகிடுறாங்க. பார்த்தாச்சுன்னா அங்கே ரூமில் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. ஃபயர் சர்வீஸ்லாம் வர்றாங்க, அணைக்கிறாங்க, அப்புறம் எல்லாம் பண்ணுறாங்க. இது பண்ண சமயத்தில் ஃபயர் சர்வீஸ் மட்டும் இல்லை, எப்படி ஃபயர் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அவங்களெல்லாம் வரவழைச்சி அவங்களும் வந்து பார்க்குறாங்க. பார்த்து விசாரணை நடக்குது. அப்போ இந்த அம்மா அங்கேயே இருக்கிறாங்க. அதில் அந்த விஷயத்தை வந்து சம்பவம் நடந்தது வந்து சென்னை சிட்டி போலீஸ் லிமிட்டு. அதனால் அவங்க தான் அதுக்கு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த லோக்கல் போலீஸு ஆக்சிடென்டல் ஃபயர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி விசாரிக்கிறாங்க, சாட்சிகளெல்லாம் விசாரிக்கிறாங்க. இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிச்சு 15/8 அது சுதந்திர தினம், அடுத்த மாதம் சம்பவம் நடந்ததுக்கு அடுத்த மாதம். ஆமாம், வந்து இந்த அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க டிஜிபிக்கு. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இது மாதிரி இந்த குளறுபடிகளெல்லாம் நான் கண்டுபிடிச்சதுனால ஏன் மேலே யாரோ என்னை கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் ஏன் ஆஃபீஸை வந்து கொளுத்தி விட்டாங்க, நான் அன்றைக்கி ஆஃபீஸில் இருந்திருந்தால் நான் இறந்து போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு புகாரை கொடுக்குறாங்க. அந்த புகார் வந்து இவங்க டிஜிபி லேண்ட் ஆர்டருக்கு கொடுக்குறாங்க, அவங்க மேலதிகாரிக்கு. ஆனால் இவங்களுக்கு அந்த யூஎஸ்ஆர்பிலே ஒரு டிஜிபி இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுக்கல, டிஜிபி லேண்ட் ஆர்டருக்கு கொடுக்குறாங்க. டிஜிபி லேண்ட் ஆர்டர் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த மனு சம்மந்தமாக கேட்குறாங்க. அனுப்பிச்சு கேட்குறப்போ இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இத்தனை சாட்சிகளை விசாரிச்சிருக்கோம், 31 பேரை விசாரிச்சிருக்கோம். இது மாதிரி வந்து அவங்க ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்தவங்க ஃபஸ்ட்டு யார் தீப்பிடிச்சதை பார்த்தவங்க. அப்போ அங்கே போலீஸ் எல்லாமே காலை டைம், எல்லாருமே எல்லா ஆஃபீஸுமே இப்போ தூங்குற நேரம் 9 மணி 10 மணிக்கு, அப்போ ஃபுல்லாக எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ யார் யார் பார்த்தாங்க, யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் ஃபயர் சர்வீஸ் யார் வந்து நினச்சாங்க, அவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன, அப்புறம் வந்து இவங்களுக்கு தகவல் சொல்லி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்தாங்களே அவங்களோட ஃபைண்டிங்ஸ்க்கு என்ன, இதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த பார்த்ததில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு டிஜிபி ஒரு பதில் சொல்லியிருக்கார் இதுக்கு. அந்த பதிலில் சொல்லப்பட்டிருக்கு என்ன விஷயம்னா, ஒரு நெருப்பு, அதாவது பெட்ரோல் ஊற்றியோ டீசல் ஊற்றியோ மண்ணெண்ணெய் ஊற்றியோ அங்கே வச்சு நெருப்பு பற்ற வைக்கப்பட்டதற்கான சாட்சியங்கள் எதுவும் இல்லை, தடயங்களும் எதுவும் இல்லை, அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லை, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல்லேருந்து வந்து பார்த்துட்டு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஆகி தான் தீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க, சம்மந்தப்பட்டவங்களையும் விசாரிச்சிருக்காங்க. ஆக இது வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட்டு. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, சம்பவம் நடந்த மறுநாளே டிஜிபி பார்த்தோம் நேரில், அதற்கடுத்து இத்தனை நாளாக விசாரிக்காமல் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ 7 மாதம் இந்த அறிக்கை வெளியானதுக்கப்புறம் தான் பரபரப்பாக விசாரித்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற வகையில் சொல்லப்படுது. கரெக்டு. இவங்க தரப்பில் யார், இவங்க யாராவது ப்ரெஸ்ஸை பார்த்து சொன்னாங்களா, அந்த அறிக்கை வெளியானதுன்னு சொன்னாங்களா, இல்லை ஏதோ அறிக்கை வெளியிட்டாங்களா, டிஜிபிக்கு அனுப்புனது லீக் ஆகிருக்கு. டிஜிபிக்கு இவங்க கொடுத்த லெட்டரை வந்து ஒரு இந்து நிருபர் நினைக்கிறேன் அவங்க அதை வந்து எடுத்து போட்டிருக்காங்களே தவிர, மேடம் கல்பனா நாயக் ஐபிஎஸ் வந்து எங்கேயாவது எந்த ப்ரெஸ்ஸுக்கிட்டையாவது யாருக்கிட்டையாவது இதை மாதிரி நீங்கள் நிறைய நடவடிக்கை எடுக்கல, 8 மாதம் ஆச்சு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்களா, நடவடிக்கை எடுக்கலங்கிறத சொல்லியிருக்காங்களா, ஆபத்துங்கிறத பற்றி வெளியே சொல்லியிருக்காங்களா? அவ்வளவுதானே சார் பேச முடியும். சர்வீஸ்ல இல்ல, அந்த சர்வீஸ்ல இருக்காங்க, அதுக்கு புகார் கொடுத்து 7-8 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆகி போச்சு. இப்ப திருப்பி அவங்க கேட்கலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனா இது லீக் ஆனதுனால டிஜிபி பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன்னா இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, அவங்க தரப்புல சொல்றாங்க, அவங்க தரப்புலன்னா அவங்க யாரும் அவங்க பேசவே இல்லை,
அவங்க சொன்னதா சொல்லி அதை வச்சு வரக்கூடிய பிரச்சனையின் காரணமாக அவங்க டிஜிபி பதில் கொடுத்துருக்காங்க. டிஜிபி மட்டும் பதில் கொடுக்கல, யூஎஸ்ஆர்பியும் பதில் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து கடைசியில் இவங்க செலெக்ஷன் ஆகி லிஸ்ட் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிறது அவங்களும் வெளியிட்டு அவங்க சொல்றாங்க சார், குளறுபடிகள்லாம் சரி பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு யூஎஸ்ஆர்பியில் சொல்றாங்க. ஆமாம். ஆனால் அதற்கு இந்த தரப்பில் என்னவா சொல்லப்படுதுன்னா, அவங்க அதாவது மறுநாள் சம்பவம் நடந்த மறுநாளே அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க கையெழுத்து இல்லாமல் அந்த இறுதி வடிவம்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேடம் வந்து குளறுபடியை கண்டுபிடிச்சாங்க, அது அவங்களோட டியூட்டி, நிச்சயம் நல்ல விஷயந்தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த விஷயம் ஹைகோர்ட்டுக்கு கண்ட்ரோலுக்கு போய் ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு சில விதிமுறைகளை சொல்லி இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி குழு அமைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட அங்கே கையெழுத்து வாங்கக்கூடிய அவசியம் இல்லை. ஹைகோர்ட்டோட ஆர்டர் என்னோ அதை தான் நம்ம பண்ணணும். அவங்க சொன்னபடி இவங்க செஞ்சாங்க, செஞ்சு லிஸ்ட் இது மாதிரி பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. ரைட்டாக இப்போ வெளியிடுங்கன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் வெளியிடுறாங்க. அதனால் இவங்களோட கையெழுத்து வேணும் அப்படிங்கிறது அதில் அவசியம் இல்லை. ஏன்னா யூஎஸ்ஆர்பி சேர்மன் தான் அதில் கையெழுத்து போடுவாங்க. அவங்க சேர்மன் கையெழுத்து போட்டால் போதும். இவங்க வந்து இவங்க இன்டர்னல் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ண தான் இந்த டீமே இருக்குது. அந்த மேடம் இருக்காங்களே சேர்மன், அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணதான் இந்த மொத்த டீமே இருக்குது. அந்த அசிஸ்ட் பண்ணுற சமயத்தில் இவங்க செஞ்சதெல்லாம் அதெல்லாம் வந்து தவறே கிடையாது, நியாயம்தான், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ரெண்டாவது இவங்க கொடுத்த புகார் வந்து வெளியே, அதை நீங்கள் சொன்ன மாதிரி சர்வீஸில் இருக்கவங்க வெளியே இது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பேட்டிலாம் கொடுக்குறாங்க கட்சிக்காரங்களுக்கு எதிராக, அதெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னு தெரியல, அவங்க பேரில் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, என்ன எடுக்க போகிறாங்க, எல்லாம் எடுப்பாங்களாங்கிறது தெரியல. பட் இவங்களை பொறுத்தவரை இவங்க எதுவுமே பேசுனதா எனக்கு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் சொல்லலை. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பல குழுக்கள் இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு சார்பில் இருப்பாங்க, அந்த சார்பின் அடிப்படையில் இருக்கிற மோதலில் தான் இந்த ஒரு செய்தியெல்லாம் வெளிவருது, அது மேலே இருக்கிற டிஜிபிலாம் மறைக்கிறாங்க அப்படிங்கிற வகையிலையும் சொல்லப்படுது. இல்லை, அதாவது அவங்க வெளியிட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க வெளியே பேசவும் இல்லை இதை பற்றி. ஆனால் சென்சிட்டிவான ஒரு விஷயம், அவங்க இல்லாமல் வெளியாக, அவங்க வந்து ஒரு லேடி ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர், டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவ்வளோ பெரிய ரேங்கில் இருக்கவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் அவங்க புகார் கொடுத்தது அவங்களோட உள்ளத்தில் என்ன கஷ்டம் இருக்கோ அதை பற்றி அவங்க சொல்லலாம், வேற யார்ட்டையும் கொடுக்கல, அவங்க அதிகாரிகிட்ட தான் கொடுத்துருக்காங்க, டிஜிபிகிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க வந்து செஞ்சது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது எப்படி வெளியாச்சுங்கிறத பார்க்கணும். அவங்க மூலம் வெளியாச்சா இல்லை வேற எங்கேருந்து வெளியாச்சு, எப்படி வெளியே வந்தது அப்படிங்கிறது நிச்சயம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். ரெண்டாவது, காவல்துறையில் வந்து இந்த மாதிரி ஒரு காவல்துறை வந்து ஒரு கஷ்டமான டியூட்டி உள்ள இடம், குறைந்த காவலர்களை வச்சுட்டு பெரிய லெவலில் பிரச்சனை. இப்போ லேட்டஸ்ட்டு காவல்துறைக்கு உள்ள இஷ்யூ 2 இஷ்யூ என்ன அப்படின்னா, சைபர் கிரைம். ஒரு நாளைக்கு 100 கேஸ் ரிப்போர்ட் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 70லேருந்து 80 கேஸ் வந்து சைபர் கிரைம். அதை கண்டுபிடிக்கக்கூடிய கட்டமைப்பு நம்மகிட்ட இல்லை, அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இப்போ இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு வளரலை நம்மகிட்ட. என்ன காரணம் அப்படின்னா, அவன் வந்து முதல்ல பேங்க் மேனேஜர் பேசுகிறேன்னு ஆரம்பித்தான், இப்போ இன்னைக்கு வந்து வேற லெவலில் போயிடுச்சு. அதாவது அவங்க சொந்தக்காரங்களை பிடிச்சி வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து அவன் மாறிட்டு இருக்கான். இப்போ ஒன்று இப்படிலாம் வரும், அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூட நம்மளால முடியல, அவன் அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே போகிறான். சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சார், இதில் வந்து ஏற்கனவே டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவங்களுடைய மரணம், அந்த மர்மம் சம்மந்தமாக இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. அது மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு பெண் எஸ்பி பாலியல் ரீதியாக சிறப்பு டிஜிபியால் துன்புறுத்தப்பட்டாங்கிற ஒரு தகவல், அந்த நீட்சியாக இதை பார்க்க வேண்டியதாக இருக்கா? பெண் அதிகாரிகளுக்கு போதுமான பாதுகாப்பு இன்னும் இல்லையா அப்படிங்கிற வகையில்? இப்போது அங்கே விஷ்ணுபிரியா அவங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்தாங்க, அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட என்ன காரணம் அப்படிங்கிறது ஓரளவு தெரிய வந்தது. இப்போ இந்த ஒரு எஸ்பி அவங்க சொன்ன அந்த மேட்டரில் அவங்களே புகார் கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க அதிகாரிக்கு இவங்களோட கஷ்டத்தை இவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு அப்புறமும் என்னாச்சுன்னு அவங்க கேட்கல. அவர் டிஜிபி கொடுத்த பதிலில் கூட அவங்க மீண்டும் எங்களை கேட்டாங்க, இல்லை இது குறித்து தெரியுது அவங்களுக்கு நாங்கள் பதில் கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லலை. அவங்க கொடுத்ததோட நின்று போச்சு, அவ்வளோதான். இது யாரோ இப்போ வெளியே கசிஞ்சு. டிஜிபி கொடுத்த விளக்கத்தில் இது வந்து திட்டமிட்ட சதிச்செயல் இல்லை, விபத்து தான் அப்படிங்கிறாரு. அதே சீருடை பணியாளர் தேர்வாணையம் அவங்க கொடுக்கறதுல அது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு லைன்லாம் வருது. அதனால தான் அந்த நோக்கம் சந்தேகிக்கப்படுற மாதிரி இருக்கு. அதாவது ரெண்டுமே ஒன்று தானே, அதாவது உண்மை இல்லைங்கிறப்ப இப்போ பொய் சொல்ல வேண்டிய தேவையோ அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுதல. இல்லை, அதாவது நீங்கள் இது மாதிரி சொல்லியிருக்கீங்க, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ரெண்டுமே ஒரே கருத்து தான் சொல்கிறாங்க, வார்த்தைகள் தான் வேறு தவிர ரெண்டும் பொருள் வந்து மாறுபடுற மாதிரி எனக்கு தெரியல. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.